ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மட்டை அரிசி நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 6 மணி நேரமாக இது ஊற வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு ஒரு 4 தடவை கழுவுனேன். நல்லா 4-5 தடவை கழுவுனேன். பாருங்கள், நல்லா இது ஊறிடுச்சு. அதே போல் உளுந்து, இதுக்கு உளுந்து 1/4 டம்ளர் இருக்கும். கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் 2 டம்ளர் மட்டரிசி போட்டேன். 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் அதிகமாக உளுந்து ஊற வச்சுட்டு 2 ஸ்பூன் ஜவ்வரிசி எடுத்து போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு அதையும் நல்லா கழுவிட்டு, இது கொஞ்சம் லேட்டாக தான் ஊற வச்சேன். அந்த அளவுக்கு ஊறுனா உளுந்து போதும். இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு உளுந்து வெந்தயம் ஜவ்வரிசியை போட்டு அரைச்சிட்டு இருக்கேன். இது கொஞ்சம் அரைஞ்ச பின்னாடி, ஏன்னா நான் அரிசி மட்டை அரிசி கொஞ்சம் குறைவாகவே தான் ஊற வச்சுருக்கேன். அதனால ஒன்றாவே போட்டு ஆட்டி எடுத்துடலாம். கொஞ்சம் இது அரைட்டும். இந்த அரிசி தாங்க பாருங்க, மட்டை அரிசி. இந்த சைடு திருப்பி காமிச்சா நல்லாவே உங்களுக்கு தெரியும். அதுக்கு இன்னும் 1 டம்ளர் இருக்கும். இது இன்னொரு நாளைக்கு செஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு அரைப்பட்டுச்சு. இப்போ நான் அரிசியை எடுத்து போடுறேன். எல்லா அரிசியவும் போட்டு ஆட்டிடலாம். மாவை வலிச்சு எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கல்லுப்பு தான் போட்டேன். நான் கல்லுப்பையே போட்டு மாவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லதும் கூட. நல்லா கை வச்சு நீங்கள் கரைங்க. கை வச்சு நல்லா கரைச்சி எடுத்துட்டு பாருங்க. இது ஒரு 6 மணி 5 மணி நேரமாவது புளிக்கட்டும். புளிச்ச பின்னாடி பார்க்கலாம். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஆட்டி வச்ச மாவை பார்க்கலாம். நான் கொஞ்சம் தான் எடுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா புளிச்சிடணும். கொஞ்சம் மாவை நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டேன். பாருங்கள், இது நல்லா லைட்டாக அப்படியே கலந்து விட்டுட்டு நல்லா புளிச்சிருச்சு. இட்லி தட்டில் ஊற்றிடலாம். இட்லி பாத்திரத்தில் ஊற்றி வச்சா தண்ணியும் கொதிஞ்சிடுச்சு. நான் மாவு தட்டில் இருந்து எடுத்து உள்ளே வச்சுட்டேன். இப்போ இது மூடி போட்டு வச்சிடலாம். வேகட்டும். ஒரு 7-8 நிமிஷம் வேகட்டும். இட்லி வெந்துருச்சு. எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் ஆறட்டும். ஆறின உடனே எடுத்துக்கலாம். அப்பதான் துணியில ஒட்டாம வரும். நல்லா சூப்பரா துணியில பாருங்க, நல்லா ஒட்டாம வந்துருச்சு. நல்ல சுவையான ஒரு ஹெல்த்தியான மட்டை அரிசி இட்லி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே இது நல்லா இருக்கும். நல்ல ஹெல்த்தியானது கூட. எப்பொழுதும் ஒரே அரிசியில, இட்லி அரிசிலேயே ஊற வச்சு இட்லி தோசை செய்யாம இந்த மாதிரி மட்டை அரிசி, கருப்பு கவுனி அரிசி, இது மாதிரி அரிசிகள் வாங்கி செய்யுங்க. நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும். உடலுக்கும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா வந்திருக்குன்னு. இதுக்கு நல்ல காரமா நல்ல ஒரு சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல் வீடியோ பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.